இந்த படம் கொடுத்த ஒரு தாக்கம் இருக்கு பாருங்க. அத நான் தியேட்டர்லயே என்னால பார்க்க முடிஞ்சது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பசங்க. 2K கிட்ஸ் அந்த மாதிரியான பசங்க. இவங்க வழக்கமா தியேட்டர்ல பாட்டு சீனுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ டான்ஸ் ஆடும்போது முன்னாடி போய் ஆடுவாங்க. ஆணும் முன்ன ஆடுவாங்க. நம்ம நெறைய பார்த்துருப்போம் தியேட்டர்ல. ஆனா இன்னைக்கு ஒரு வன்முறை காட்சி நடக்குது. போலீஸுக்கும் இந்த கும்பலுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த வன்முறை காட்சி, துப்பாக்கி சூடு, வெடிகுண்டு, கத்தி எடுத்து குத்துறதுன்னு பயங்கரமான ஒரு கலவர காட்சி மாதிரி நடந்துட்டு இருக்குது அந்த வன்முறை காட்சி. செமையா என்ஜாய் பண்றாங்க அந்த பசங்க. முன்னாடி நின்னு ஆடுறாங்க, ரீல்ஸ் எடுக்குறாங்க. இளைஞர்கள் ரீல்ஸையும் பிரிக்க முடியாது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாவே இருந்தது. வணக்கம். நான் சினிமா ரசிகன். அருண் மாதேஸ்வரனுடைய டைரக்ஷன்ல லோகேஷ் கனகராஜ், வாமிகா இவங்க நடிப்புல இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய டிசி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தேவதாஸ் சந்திரா அதுதான் அந்த படத்துடைய தலைப்பு. படத்துடைய ஆரம்பத்துல ஒரு அப்பா, அம்மா, பையன் 3 பேரை காட்டுறாங்க. அந்த பையனை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து ஒரு 7 லட்சம் ரூபாய் பணத்தோட வராரு. இப்போ ஒரு போலீஸ் அவரை வழிமறிச்சு அவர்கிட்ட இருக்கிற பணத்தை அபகரிச்சுக்கிறாரு. அவரை கொலை பண்ணிடுறாரு. அந்த அம்மா வந்து இந்த ஹீரோ கிட்ட போய் சொல்றாங்க. ஹீரோ அவருடைய நண்பர்கள் ஒரு 3, 4 பேர் ஒரு கேங்கா இருக்கிறாங்க. அவங்க அந்த போலீஸ பழி வாங்குறாங்க. அப்புறம் கத்தி குத்து, துப்பாக்கி சூடு இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பின்னாடி அந்த பணம் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம். போலீஸ் துரத்துறது, இவங்க தப்பிச்சு போறது, அப்புறமா போலீஸுக்கு இவங்களுக்கும் அடிக்கடி நடக்கக்கூடிய வார் இதுதான் அந்த மொத்த படமும். சூப்பரான ஒரு லைன் தான். ஆனா படம் முழுக்க அதீத வன்முறை. சினிமான்றதே சமூகத்துல நல்ல நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல மீடியம் தான் இது. 100வது நாள் படம் பார்த்துட்டு கொலை செய்யறதுக்கு எனக்கு இந்த படம் தூண்டிச்சுன்னு சொல்லி ஆட்டோ சிங்கர் சொன்னதால ஒரு செய்தி நம்ம பேப்பர்ல படிச்சிருப்போம். சில படங்கள் வந்து நல்ல சமூகத்துல மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தின செய்தியும் நம்ம படிச்சிருப்போம். அதை எடுத்துக்கக்கூடிய ஆட்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. படத்தினுடைய பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. அனிருத்துடைய மியூசிக் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நடிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் லோகேஷ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதே போல் கதாநாயகி இந்த கதையில் வந்து ஒரு தேவையில்லாத திணிப்பு தான். முதல்ல ஒருத்தவங்க வராங்க ஹோட்டல் டான்ஸராக, அதுக்கப்புறமா ஒரு ப்ராஸ்டியூஷன் அந்த மாதிரி ஒரு நபர் ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்க 2 பேரையுமே கதையில் திணிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அவங்களுக்கான ஒரு பெரிய தேவையே அந்த கதையில் இல்லை. இன்டர்வல் வரைக்கும் ரொம்பவே ஸ்பீடாக போச்சு. இன்டர்வலுக்கு அப்புறமும் ஓகே தான். டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம். உங்களுக்கு பொழுது போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். மற்றபடி இது சின்ன பசங்களாம் பார்க்குறதுக்கான படம் கிடையாது. குடும்பத்தோடு பார்க்குறதுக்கான படமும் கிடையாது. ரொம்பவே வல்கரான வேர்ட்ஸ்லாம் நிறைய இந்த படத்தில் வரும். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்திச்சுங்கிறத சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.